ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. ரொம்ப அழகா சொல்றாரு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவாங்க. அது என்ன, உங்களை நினைச்சு அழறாங்க நினைக்காதீங்க, அவங்க துக்கத்தெல்லாம் நினைச்சு அழறாங்க. சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த துக்கத்தெல்லாம் நினைச்சு அழறது. அதனாலதான் பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு கிழவி செத்து போனா கூட கிராமமே ஒண்ணு சேர்ந்தது பாருங்க. இருக்கும் பொழுது அந்த கிழவிக்கு தண்ணி கொடுத்துருக்க மாட்டார்கள். அது மட்டும் யாருன்னு தெரியாது. போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரே கூட சேர்ந்து என்ன பண்றது, அழறது. அது ஆக்சுவலா வேற ஒன்றும் இல்லை, அழறதுக்கு ஒரு சான்ஸ். அதுக்காக என்ன பண்றது, ஊரெல்லாம் சேர்ந்து உட்காந்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அதை பாட்டெல்லாம் பாடி, ஆத்தா விட்டுட்டு போயிட்டியே, கூப்பிட்டு கூடியே போயிருப்பீங்களா? ஒரு 2 தரம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அப்புறம் என்ன பண்றது, மூக்க செஞ்சு தொடச்சிட்டு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசென்ட் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. நானே 2-3 மரணங்களை பார்த்தேன், டெத்தெல்லாம் பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு இடுப்பு வலிக்கும் போல இருக்கு. அப்புறம் நிம்மதியாக உட்காந்துறாங்க. அப்புறம் சைலண்டாக உட்காந்துட்டு, என்னாச்சு மருமக எவ்வளோ வட்டி வாங்கிட்டு வந்தா, இந்த கதையெல்லாம் பேசுறாங்க. இந்த புடவை எங்கே வாங்கினேன் எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொல்ல பக்கமாக காஃபி இருக்குது போய் குடிச்சிட்டு வந்துரு எல்லாம் பண்ணுறாங்க. யாராவது ஒரு புது ரிலேட்டிவ் வெளியூர்ல வந்தாங்க, வந்த உடனே என்ன பண்றாங்க, அவருக்கு ஷோ காமிக்கிறாங்க. மாமா விட்டுட்டு போயிட்டாங்களே பார்க்கலையா? அவர் உடனே என்ன பண்றாரு, அப்படியே கர்ச்சீப் வச்சுட்டு, நான் நினைக்கிறேன் உண்மையில அவங்களுக்கு வர சிரிப்பு அடக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே தெரியாம அப்படியே கர்ச்சீப் வச்சு. இல்ல நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சாவு வீட்டுக்கு போகணும்னு சிரிப்பு வந்திருக்கு, அதை மறைச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க பாருங்க, நம்ம எல்லாம் அழறோம்னு நினைச்சு அந்த அம்மா படுத்திருந்தா அது உண்மையிலேயே போனோம் தான்.